இந்த டெல்லி ஓனர் இருக்காருல்ல, ஒரு மனசுல பெரிய பருப்புன்னு நினைப்பு. அதாவது சீரியஸாங்க 2020 சென்னை ஒரு மேட்ச் அப்படிதான் தோத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. புரியுதா உங்களுக்கு? துபாயில ஒரு லீக் மேட்ச்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் அவர் வந்து பால்கனில இருந்து அப்படியே வெளில போடான்னு சென்ட் ஆஃப் கொடுத்துன்னு இருந்தாரு வர போற பிளேயர்ஸ்க்குலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஸ்டாப்ஸ் கிட்டையும் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணிருக்காருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்பயே கேள்விப்பட்டோம். அதுக்கு தான் 2021 திருப்பி சிஎஸ்கே வச்சு செஞ்சாங்க செமிஃபைனல்ஸ்ல டெல்லியை. அப்போ வாயை பொத்திக்கிட்டு இருந்தாரு. இப்பவும் இந்த எடிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஓவர் சீன் போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் எஸ்பெஷலி ராஜஸ்தான் ராயல்ஸ் நேத்து மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளில போன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சனை. ஒரு ஓனர்னா தான் டீமை சப்போர்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. பட் ஆப்போனன்ட்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தேர்ட் கிளாஸ் லெவல்ல இருக்குன்றதா என்னுடைய ஒரு கருத்து. ஸோ டெல்லிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்காவே டெல்லி தோக்கணும்ன்ற லெவலுக்கு அவர் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றாரு, விச் இஸ் அ பேட் சைன். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.